the factors influencing the rate of reaction. ரியாக்ஷன் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வினை புரிதல் வினை புரிதல். அதாவது நீ உடனே வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டீ. டீ போடுறோம்ல, டீ போடும்போது என்னென்னலாம் அதில் வந்து ஆட் ஆகுது. மில்க்கு, டீ பவுடர், இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறோம், சுகர். இது எல்லாம் வந்து ரெடி ஆகி தான் ஒரு கப்பில் டீயாக வந்து அது மாறுது. சரியா? இது வந்து டீ, நான் போட்ட டீ. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம டீ போடுற ப்ராசஸே ஒரு ரியாக்ஷன் தான். பாலோட டீ பவுடர் கலக்குது, சுகர் கலக்குது, எல்லாமே வந்து கலக்குதா, அதுதான் ரியாக்ஷன். எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ். இந்த கொஷின் எதை பற்றி சொல்லுதுன்னா, எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா வேகம். இந்த ரியாக்ஷன் நடக்குதுல்ல, இந்த இதெல்லாம் கலக்குதுல்ல, அது பேர் தான் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனோட வேகத்தை தீர்மானிக்கிற ஃபேக்டர்ஸ், அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ்னால் இந்த ரியாக்ஷனில் டீ போடுறது அப்படின்றது ஒரு ரியாக்ஷன்னு சொன்னேன்னா, இந்த ரியாக்ஷனில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே ரியாக்டன்ஸ். மில்க்கு ஒரு ரியாக்டன்ட், டீ பவுடர் ஒரு ரியாக்டன்ட், அதுக்கப்புறம் சுகர் ஒரு ரியாக்டன்ட். புரியுதா? ஃபஸ்ட்டு அந்த பேரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ரியாக்டன்ட்னால் என்ன? ரியாக்ஷனில் ஈடுபட்டிருக்கிற ஆள் பேர் எல்லார் பேருமே ரியாக்டன்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன சொல்ல வருதுன்னா, நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ஒரு ரியாக்ஷனில் ஈடுபடுற ரியாக்டண்ட்டோட நேச்சரை பொறுத்து அதோட ரியாக்ஷன் வேகம் வந்து மாறும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னது? The nature of the reactants influences the reaction rate. The nature of the reactants affects இல்லை influences. உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வேணாலும் எஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம். அஃபெக்ட்ஸ்னு கூட சொல்லலாம், எஃபெக்ட்ஸ்னாலும் சொல்லலாம். எஃபெக்ட்ஸ் த ரியாக்ஷன் ரேட்டை பாதிக்கும், வேகத்தை பாதிக்கும்னா ஒன்று அதிகமாக்கும் இல்லைன்னா கம்மியாக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மில்கோட நீ தண்ணி ஆட் பண்ணுனா எவ்வளோ சீக்கிரம் ரியாக்ஷன் நடக்கும். டக்குன்னு வந்து ரியாக்ஷன் நடந்துடும். ஏன்னா இதுவும் லிக்விடு. அதனால் இப்போ 2 ரியாக்டண்ட்டும் ஒரே கண்டிஷனில் இருக்கிறதுனால, லிக்விடாகவே இருக்கிறதால சீக்கிரமாக ரியாக்ஷன் நடந்தது. அப்போ நேச்சர்னா என்னது? ரியாக்டண்ட்டோட அமைப்பு. அது சாலிடா, லிக்விடா, கேஸான்றதை பொறுத்து ரியாக்ஷனோட வேகம் வந்து மாறுபடும்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரியாக்ஷனோட ரேட்டை வந்து சீக்கிரமாக்குறதுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப யூஸாக இருக்கும். டெம்பரேச்சர் எப்படி யூஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ டீ போடுறப்ப வந்து நம்ம சும்மா பாலில் டீ தூளை போட்டு வச்சுருந்தா டீ ரெடி ஆகிடுமா? அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது தான் அதுக்குள்ளே சீக்கிரமாக ரியாக்ஷன் நடந்து நமக்கு டீயாக அது கிடைக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் go faster at higher temperature. ஹையர் டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் சீக்கிரமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரெஷர் கொடுத்தா ரியாக்ஷன் ரேட் அதிகமாகுமா? இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் த ரியாக்ஷன் ரேட். ப்ரெஷர் கொடுத்தா ரியாக்ஷன் ரேட்டு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட் இன் கேஸ் ஆஃப் ஏர். சரி, நான் இப்போ பாலை வச்சு அதில் தண்ணியை வச்சு அமுக்கி ப்ரெஷர் கொடுத்தா வந்து ரியாக்ஷன் ரேட் அதிகமாகும்னு சொல்ல முடியுமா? ரியாக்ஷன் ரேட் அதிகமாகாது. பால் தான் சட்டிலேருந்து கீழே கொட்டும். நீ தான் அவங்க அம்மாட்ட பாட்டு வாங்குவ. புரியுதா? இது என்னத்துக்காக சொல்கிறாங்கன்னா, இது லிக்விடுக்கு சொல்லலை, ஏருக்காக சொல்கிறாங்க. காற்றை தான் நம்ம ஒரு இடத்துல ப்ரெஷர் பண்ணி அடைச்சி வைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சிலிண்டரில் கூட ஏர் தான் இருக்குது. இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் increase the reaction rate in case of air. Increasing the pressure increases the reaction rate in case of air. ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் வந்து எதுக்கு மட்டும் பொருந்தும்? ஏருக்கு மட்டும் தான் பொருந்தும். அடுத்தது கேட்டலிஸ்ட். ஓகே மிஸ், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, வந்து ஹீட் பண்ணால் சீக்கிரமாக ரியாக்ஷன் ஆகும், ப்ரெஷர் கொடுத்தா கேஸ் ரெண்டும் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, வேறு ஏதாவது வழி இருக்கா? வேறு ஏதாவது ஒன்று, நான் ஒரு வேதி வினை நடக்கும்போது நான் வேறு ஏதாவது ஒரு பொருளை போட்டால் சீக்கிரமாக வந்து நடக்குமா? அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும். அது பேர் தான் கேட்டலிஸ்ட். இப்போது நான் உங்களை படிக்க சொல்லிவிட்டு நான் பாட்டு வந்து எங்கேயாவது போயிட்டேன். நீங்கள் படிப்பீங்களா?
ரியாக்ஷன் அங்கே நடக்குமா? நடக்கவே நடக்காது. நான் அங்கே ஒரு ஆள் வந்து உங்களை கவனித்து படி படி படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் தான் அங்கே வேலை நடக்கும். ஸோ இப்போ இந்த கேட்டலிஸ்ட் வந்து என்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் நான் தான் இந்த கேட்டலிஸ்ட்டுக்கு. புரியுதா? கேட்டலிஸ்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். கேட்டலிஸ்ட்டுங்கிறது ஒரு பொருள் விச் இன்க்ரீசஸ் த ரியாக்ஷன் ரேட். அது ரியாக்ஷன் ரேட்டை வேகத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் படிக்கிற வேகத்தை நான் அதிகப்படுத்துகிறேன்ல, அதே மாதிரி அது வந்து வேதிவினை வேகத்தை அதிகப்படுத்தும். வித்தவுட் பீயிங் கன்சியூம்டு இன் த ரியாக்ஷன். அது ரியாக்ஷனில் எதுவுமே ஈடுபடாது. கன்சியூம்டுனா ரியாக்ஷனில் அது எதுவும் ஈடுபடாது. இப்போ டீத்தூள் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டீத்தூள் கண்டிப்பாக மில்கோட மிக்ஸ் ஆகி ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் கேட்டலிஸ்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக எல்லாமே மிக்ஸ் ஆகும். கேட்டலிஸ்ட் மட்டும் அப்படியே தான் இருக்கும். புரியுதா? அதோட வேலை என்னென்னா அதை போட்டால் சீக்கிரமாக வேலை நடக்கும், அவ்வளோதான். இப்போ நான் வந்தேன்னா வேலை நடக்கும். நான் உட்காந்து உங்ககிட்ட வந்து படிக்க போகிறது கிடையாது. நான் உங்கள் கூட உட்காந்து படிக்க போகிறது இல்லை. நான் போய் டெஸ்ட் எழுத போகிறது இல்லை. புரியுதா? அதேமாரி தான் கேட்டலிஸ்ட், அவ்வளோதான். திரும்ப ஒரு தடவை புரியலனா ரீவைண்ட் பண்ணி கேளுங்க.